يوم تقلب وجوههم في النار يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له أنا مايك கொஞ்சம் நல்லா தொண்டையை பிடிக்குதுண்ணா கொஞ்சம் ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் வற்றா கருணையும் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள், குறிப்பாக சத்தியத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு அல்லாஹ்வின் இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக. அவ்வண்ணமே இங்கு பேசப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நமது உள்ளத்தில் பதிய வைத்து நமது அன்றாட வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல இறைவன் அருள் புரிவானாக. வாழக்கூடிய இந்த அற்பமான சொற்பமான இந்த வாழ்நாட்களில் மருத்துவமனையின் கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவினங்களை விட்டும் முழுமையாக பாதுகாப்பு பெற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தருள் புரிவானாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தையும் உள்ளத்தின் ஆரோக்கியத்தையும் நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. வாழும் காலங்களில் கடன் தொல்லையிலிருந்தும், வட்டியின் கொடூர பிடியிலிருந்தும், வறுமையின் பிடியிலிருந்தும், கோர விபத்திலிருந்தும், கொடிய நோய் நொடிகளிலிருந்தும், கெட்ட மௌத்திலிருந்தும், கெட்ட ஆட்சியாளரிடமிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. ஹலாலான வழியில் சம்பாதித்து ஹலாலான வழியில் செலவழிக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை வாழச் செய்து அதே நிலையில் நம்முடைய உயிரையும் கைப்பற்றுவானாக என்கிற துஆவோடு இன்றைய தொடரை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே, குர்ஆன் சுன்னா கூறும் அழகிய உபதேசங்கள் என்கிற தலைப்பின் கீழ் ரமலானினுடைய இரண்டாவது பிறையை அடைந்தவர்களாக இரண்டாவது நாள் தொடரை நாம் பார்க்க இருக்கிறோம். நேற்றைய தினம் உரையினுடைய ஆரம்பத்தில் ஒரு வசனத்தை நம்ம சுட்டி காமிச்சோம். 51வது வசனம், 51வது அத்தியாயம், 55வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், அந்த உபதேசம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு பலன் அளிக்கும், பலன் தரும். அப்போ உபதேசம் எல்லாத்துக்கும் பலன் தராது. பேசக்கூடிய இந்த வார்த்தை எல்லாத்துக்கும் மனமாற்றத்தை ஏற்படுத்தாது. யாருக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்தும், யாருக்கு பலன் தரும் என்பதனை அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான்? தன்ஃபஉல் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்களுக்கு. இந்த முஃமின் என்கிற இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய ரூட் வேர்டு என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முஃமின் இதனுடைய ரூட் வேர்டு எதுவாக இருக்கும்? ஈமான். ஈமான் தான் இதனுடைய ரூட் வேர்டு. நம்பிக்கை கொள்ளுதல், இதில் இருந்து வந்தது தான் முஃமின், நம்பிக்கையாளர். அப்போ யாருக்கு உபதேசம் பலனளிக்கும்? யார் அல்லாஹ்வை தன்னுடைய ஏக இறைவனாக ஏற்றிருக்கிறார்களோ, யார் அல்லாஹுடைய தூதரை தன்னுடைய தூதராக நபியாக நம்பியிருக்கிறார்களோ, யார் மறுமையை, மன்னரையை, சொர்க்கத்தை, நரகத்தை உறுதியாக நம்பியிருக்கிறார்களோ அவர்களுக்கு குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய உபதேசம் கண்டிப்பாக பலன் தரும். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நாம் சில உபதேசத்தை பார்க்க போகிறோம். அது என்ன உபதேசம்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சில நல்லடியார்களை பற்றி சொல்லி காமிக்கிறாங்க.
நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே போல் சில கெட்டவர்களை பற்றியும் சொல்லி காமிக்கிறான். நல்லவர்களை பற்றி சொல்லி காமிக்கும் பொழுது கூடுதலாக என்ன சொல்கிறான்னா, இன்னென்ன நல்லடியார்கள் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு சில உபதேசங்கள் செய்தார்கள், அந்த உபதேசம் நமக்கு பலன் தரும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 2வது அத்தியாயம் 132வது வசனம். இது கூட இறுதியில் நம்ம கேட்கக்கூடிய கேள்வியாக கூட இருக்கலாம். 2வது அத்தியாயம் 132வது வசனம். இதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நல்லடியாரை பற்றி, ஒரு இறை தூதரை பற்றி எப்படி சொல்லி காட்டுறான்னா, வவஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பனீஹி வ யாக்கூப். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சில வசியத் உபதேசம் செய்தார்கள். யாரும் இப்ராஹிம் நபியும் யாக்கூப் நபியும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சில உபதேசத்தை செய்தார்கள். அந்த உபதேசத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயம் 132வது வசனத்தில் சொல்லி காமிக்கிறார். என்ன உபதேசம் பாருங்களேன், ரொம்ப அற்புதமான உபதேசம். பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள், ஒரு குடும்ப தலைவராக இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய குடும்பங்களுக்கு பலவிதமான உபதேசத்தை நம்ம செய்வோம், அப்படித்தானே? நம்முடைய மனைவிக்கு நம்ம என்ன உபதேசம் பண்ணுவோம்? அம்மா கறி சால்னாலாம் நல்லா அருமையாக வைமா, என்னம்மா நீ இப்படி பண்ணுற, பிரியாணிலாம் நல்லா தூக்கலாக பண்ணுமா, நல்லா கறியெல்லாம் நல்லா அழகாக வேக வச்சு பஞ்சு மாதிரி தாமா, இந்த உபதேசம் பண்ணு. தப்புலாம் கிடையாது. ஒரு வீட்டில் தீனும் இருக்கணும், தீனியும் இருக்கணும். தீன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப போர் அடிச்சு போயிடும். ரெண்டுமே இருக்கணும், தீனியும் நல்லா இருக்கணும், தீனும் நல்லா இருக்கணும். அதனால் தீனியை பற்றி நம்ம இப்போ குடும்பத்தார்களுக்கு உபதேசம் பண்ணுறோம், மனைவி மக்களுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்றது தப்பு இல்லை. வெறுமனே தீனியை மட்டும் சொல்லிட்டு இருந்தால் அது தப்பு. எதையும் சொல்லணும், அப்பப்போ தீனையும் நம்ம சொல்லணும். சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தீங்கன்னா இடது கையால் எடுத்து தண்ணியை குடிச்சிருவாங்க. குடிப்பாங்களா இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம மனைவி தானே, குடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. என்ன செய்யணும்? அம்மா இடது கையால் குடிக்காதம்மா, இடது கையால் பருகக்கூடாது, உண்ணக்கூடாதுன்னு நம்ம மார்க்கம் சொல்லுது, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த மாதிரி செய்யாதம்மா அப்படின்னு நம்ம சொல்லணும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்முடைய குடும்பத்தார்களுக்கு நம்ம பலவிதமான உபதேசத்தை நம்ம செய்கிறோம். நம்ம மனைவிக்கு சில உபதேசத்தை செய்வோம், பிள்ளைகளுக்கு நம்ம சில உபதேசத்தை செய்வோம். பிள்ளைகளுக்கு நம்ம உபதேசம் செய்கிறதா இருந்தால் என்ன மாதிரி உபதேசம் நம்ம செய்வோம்? இன்றைக்கி பெரும்பாலும் எல்லா பெற்றோர்களுடைய உபதேசம் அல்ல, கனவு கூட என்ன அப்படின்னா, காலையில் 6 மணிக்கெல்லாம் பிள்ளைகளை எழுப்பி விட்டுறணும். எழுப்பி விட்டு அவன் ஃபஜ்ரு தொழுகிறானோ இல்லையோ அதை பற்றி பெரிய அளவில் கவலைலாம் இருக்காது. ஆனால் 6 மணிக்கு எழுந்திரிச்சிடணும். எழுந்திரிச்சு ஹிந்தி டியூஷனுக்கு போகிறாந்தா போகணும், அல்லது மேக்ஸு டியூஷனுக்கு போகிறாந்தா ஏதோ ஒன்றுக்கு காலையில் எழுந்திரிச்சு பழுத்தேச்சு டியூஷனுக்கு அனுப்பிடணும். அப்படி இல்லையா, இந்த சிபிஎஸ்லாம் படிக்கக்கூடிய பிள்ளைங்கள 6 மணிக்கே பாவங்க, 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கெல்லாம் என்னங்க தெரியும்? கனவுல அப்படியே பயப்படுறாங்க, எப்போ நான் ஹோம்ஒர்க்கு செஞ்சிடறேன் பையனை விட்டுருப்பா அப்படின்னு பயப்படுறாங்க. அவ்வளோ பெரிய சுமை. பிள்ளைகளுக்கு சில உபதேசத்தை நம்ம செய்கிறோம். ஆனால் ஒரு பெற்றோர்களாக இருக்கக்கூடியவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி உபதேசத்தை கட்டாயமாக செய்யணும் அப்படின்றத இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுதுங்க. இப்ராஹிம் நபியும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்க. யா புனைய, எப்படி? யா புனைய, என் அருமை மகனே, இன்னல்லாஹ அஸ்தஃபா லகுமுத்தீன், இன்னல்லாஹ அஸ்தஃபா லகுமுத்தீன், என் அருமை மகனே, அல்லாஹ் உங்களுக்காக இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான். நம்ம ஷஹாதா கலிமாவை சொல்லி இஸ்லாத்தில் இருக்கிறமே, இந்த மார்க்கம் சாதாரணமானது கிடையாது. இந்த தீன் சாதாரணமானது கிடையாது. இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் உண்டு, எத்தனையோ கோட்பாடுகள் உண்டு, எத்தனையோ சித்தாந்தங்கள் உண்டு. அவைகளெல்லாம் அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்டவையா? இல்லவே இல்லை. அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறது எதை மட்டும்தான்? இந்த இஸ்லாத்தை மட்டும்தாங்க. இன்னத்தீன
இந்தல்லாஹில் இஸ்லாம். இந்த இஸ்லாத்தை மட்டும்தான் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை நீங்களோ நானோ அல்லாஹ்ட்ட கேட்டெல்லாம் பெறலைங்க. அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட கிருபை, அல்லாஹ் நம் மீது செய்திருக்க மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நம்ம கேட்காமலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் நம்மை விட மிகப்பெரிய அறிவாளிகள் இருக்கிறாங்களா இல்லையா? ஆனால் அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கொடுக்கலையங்க. இந்த உலகத்தில் நம்மை விட மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நசீபாக்கலையே. இந்த உலகத்தில் மிகப்பெரிய படைத்தவர்கள் பணம் படைத்தவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கல. ஆனால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான்னா என்ன காரணம்? இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது எந்த ஒரு மனிதர் இஸ்லாம் என்கிற இந்த கோட்பாட்டுக்குள்ளே இல்லாமல் மரணிச்சிட்டாரோ அவரை விட நஷ்டவாளி வேற யாராச்சும் இருக்க முடியுமா? அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். சொல்கிறாங்க பாருங்க, யாக்கூப் நபியும் இப்ராஹிம் நபியும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்த மிக அற்புதமான உபதேசம், அழகான வரிகள். இன்னல்லாஹ் அஸ்தஃபா லகுமுத்தீன், இந்த மார்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக தவிர மரணித்து விடாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்களாம். ஒவ்வொரு பெற்றோர்களும் நம்முடைய உள்ளத்தில் பதிய வச்சுக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு உலகம் சார்ந்த எவ்வளவோ விஷயத்தை நம்ம சொல்கிறோம், அதே சமயத்தில் இந்த உபதேசத்தையும் நம்ம சொல்லணும் நம்ம பிள்ளைகளுக்கு. எப்படி சொல்லணும்? என் அருமை மகனே, நம்ம சாதாரணமான மார்க்கத்தில் இல்லைம்மா, அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த தீனுல் இஸ்லாத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டில் உள்ளவர்கள் நாம் கிடையாது. இப்படித்தான் வாழணும்னு சொல்லிட்டு நமக்குன்னு சில நெறிமுறைகள் இருக்குது. நம்முடைய காசு பணம் தான் எப்படி வேணாலும் செலவு பண்ணிடலாமா? செலவு பண்ண முடியுமா? நம்முடைய மனைவி மக்கள் தான் எப்படி வேணாலும் பயன்படுத்த முடியுமா? நம்முடைய சொந்த பந்தங்கள் தான் எப்படி வேணாலும் உறவாட முடியுமா? இல்லைங்க. இந்த இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீம் எந்த வழிகளெல்லாம் சொல்கிறானோ அந்த வழியில் இஸ்லாமும் சென்று அவனுடைய சட்டக்காலரை பிடிச்சி இழுத்து, எப்பா ஓ இஷ்டப்படி நீ பேச முடியாதுப்பா, நீ ஓ இஷ்டப்படி நடக்க முடியாதுப்பா, நீ ஓ இஷ்டப்படி வியாபாரம் செய்ய முடியாதுப்பா, ஓ இஷ்டப்படி கொடுக்கல் வாங்கல் செய்ய முடியாதுப்பா, எல்லாத்துக்கும் ஒரு வரையறை இருக்குது. இந்த வரையறையின் அடிப்படையில் செஞ்சாதான் நீ முஸ்லீம் அப்படின்னு நமக்கு சொல்லுது. அதை சொல்லி காட்டுறாங்க பாருங்க. அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். முஸ்லீமா இல்லாமல் நம்ம மரணிச்சுட்டோம், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அந்த நஷ்டத்தை எதை கொண்டும் ஈடுபடுத்தவே முடியாது, ஈடுகட்டவே முடியாது. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஒரு மனிதர் ஒரு முஸ்லீமாக மரணிக்கணும்னா அதுக்கு பல வழிகள் உண்டு. அதற்கு ரொம்ப முக்கியமான வழியாக எதை நம்ம சொல்லலாம்? எதை சொல்லலாம்? நான் மரணிக்கும் பொழுது ஒரு முஸ்லீமாக மரணிக்கணும் அப்படின்னா குர்ஆன் சொல்லலாம் இந்த அடிப்படையில் இருக்க சொல்லுது, இந்த மாதிரி செய்ய சொல்லுது, இந்த மாதிரி இருந்தால் முஸ்லீமாக கண்டிப்பாக மரணிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதா நம்ம எதை சொல்லலாம்? என்ன மாதிரி விஷயத்தை செஞ்சால் நமக்கு அந்த மாதிரி மரணம் வரும்? ஒரு சின்ன ஒரு நபிமொழி, இன்னமல் அமாலு பின்னியாத், நம்முடைய எண்ணங்களை பொறுத்து தான் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே அமையும். அப்படி தானே? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்முடைய செயல்பாட்டில் விளையும். ஒரு மனிதன் வாழும் பொழுதும் முஸ்லீமாக வாழ்ந்தால் அவன் மரணிக்கும் பொழுதும் முஸ்லீமாக மரணிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் உறுதியாக சொல்ல முடியாது. அதனால தான் ரப்புல் ஆலமீன் பிரார்த்தனை செய்ய சொல்கிறான், ரப்பனா லா துஸிய குலூபனா பஅத இத ஹதைத்தனா வ ஹப்லனா மின் லதுன்க ரஹ்மா. யா அல்லாஹ், எனக்கு ஹிதாயத்தை தந்ததுக்கு பின்னாடி மறுபடியும் என்னை வழிகெடுத்துறாத யா அல்லாஹ். எப்படி கேட்க சொல்கிறான்? நம்ம ஹிதாயத்தில் தான் இருப்போம். அந்த ஹிதாயத்தை யார்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும்? ரப்பு கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த உள்ளம் இருக்குது பாருங்க, இது ரொம்ப மோசமானதுங்க. நம்ம ஒன்று நினைப்போம், ஆனால் அது வேற மாதிரி நம்மளைய கொண்டு போயிடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஒரு மனிதனுடைய உடம்புல ஒரு சதை துண்டு இருக்குதுங்க, அந்த சதை துண்டு சீராக ஆகிவிட்டால் உடல் முழுவதும் சீராக ஆகிவிடும். அந்த சதை துண்டு கெட்டு விட்டதென்றால்
உடல் முழுவதும் கெட்டுவிடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்பதாக சொல்லி தந்தாங்க. அப்படி சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உள்ளம் என்பது ரஹ்மானினுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்குதான். அவன் எப்படி நினைக்கிறானோ அப்படி புரட்டி போட்டுருவானான். வரலாறுகளில் சில மனிதர்களை பார்க்குறோம், நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள் கடைசியில் குஃபர் ஷிர்கில் போய் விழுந்தவர்களை எல்லாம் பார்க்குறோம். ஆரம்ப காலத்தில் தர்கா, பிதஅத்து, ஷிருக்கு எல்லாத்துலேயும் மூழ்கி கிடந்தவங்க. சொல்லப்போனால் ஏகத்துவத்தை சொல்ல வந்தால் வெட்டிருவேன் அப்படின்னு சொன்னவங்களெல்லாம் பின்னாடி எப்படி மாறிட்டாங்கன்னா, ஏகத்துவத்துக்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் கொடுப்பதற்கு முன்னாடி வந்துட்டாங்க. பார்த்தீங்களா, மாற்றம் என்பது ரப்பினுடைய கையில் இருக்குது. அதனால் வாழும் பொழுது நம்ம முஸ்லீமாக என்ன செய்யணும், வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். வாழ்ந்துக்கிட்டே ரப்புக்கிட்ட என்ன செய்யணும், துவாவை கேட்கணும். ரப்பே, என்னுடைய உள்ளம் ரொம்ப பலவீனமான உள்ள ரப்பே. உண்மை அதுதானே, பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த பாவத்தை பார்த்த உடனே நம்மையும் அறியாமல் அதில் போய் விழுந்துருவோம். ஹராமான விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த ஹராமான விஷயம் நம்மளுடைய கண்களில் பார்த்துட்டோம் அப்படின்னா சட்டுன்னு அதில் போய் விழுந்துருவோம். வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப பலவீனமான உள்ளம். ரப்பு கிட்ட சொல்லணும், உரையாடணும். எப்படி உரையாடணும்? ரப்பு அதை ரொம்ப ரசிக்கிறான். யா அல்லாஹ், நான் ரொம்ப பலவீனமானவன், எந்த நன்மையையும் செய்வதற்கு எனக்கு ஆற்றல் இல்லை ரப்பே. அந்த மாதிரி எந்த பாவத்தை விட்டு விலகுவதற்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் சக்தி கிடையாது. சொல்லி தருவாங்கல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இதனுடைய ஆத்மார்த்தமான அர்த்தம் என்ன? எந்த நன்மை செய்வதாக இருந்தாலும், எந்த தீமையிலிருந்து விலகுவதாக இருந்தாலும் என்கிட்ட அந்த சக்தி இல்லை. ரப்பே, நீ எனக்கு அந்த ஆற்றலை தந்தாதான் உண்டு. அதான் உண்மை. ரொம்ப பலவீனமான மனிதர்கள் நாம் ரப்புக்கிட்ட சொல்லணும், ரப்பே, என்னுடைய உள்ளம் ரொம்ப பலவீனமாக இருக்குது, நான் ரொம்ப பலவீனப்பட்டவன், எனக்கு ஹிதாயத்தை தந்ததுக்கு பின்னாடி இந்த உலக ஆசையின் காரணமாக மறுபடியும் இந்த ஹிதாயத்தில் இருந்து என்னை வழிகெடுத்துறாத ரப்பே, இந்த ஹிதாயத்திலேயே என்னை வாழ செய்யி, இந்த ஹிதாயத்திலேயே என்னை மரணிக்கவும் செய்ய அல்லாஹ் அப்படின்னு ரப்புக்கிட்ட துவா கேட்கணுமா. அப்போ யாக்கூப் நபியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்த மிக முக்கியமான உபதேசம் என்ன அப்படின்னு இனிமேல் யாராச்சும் உங்ககிட்ட கேட்டா, அல்லது நம்ம பிள்ளைங்களை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு இந்த வசனம் ஞாபகத்துக்கு வரணும். என்ன வசனம்? இப்ராஹிம் நபியும் யாக்கூப் நபியும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்த உபதேசம் என்ன? அல்லாஹ் இந்த மார்க்கத்தை உங்களுக்காக வேண்டி தேர்ந்தெடுத்திருக்கிறான், முஸ்லீம்களாகவே தவிர மரணித்து விடக்கூடாது. முஸ்லீம்களாக நமக்கு மரணம் வரணும் அப்படின்னா முஸ்லீமாக நம்ம முதல்ல வாழணும். இது எவ்வளோ அழகான ஒரு உபதேசம். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த உபதேசத்தை நம்ம செய்யலாமா? கண்டிப்பாக செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அழகான ஒரு உபதேசத்தை யாக்கூப் நபியை பற்றி நமக்கு சொல்லி காமிக்கிறான். 2வது அத்தியாயம் 133வது வசனம். எப்படி கேட்குறான் பாருங்க. அம் குன்தும் ஷுஹதா இது ஹதர யாக்கூபல் மௌத். யாக்கூப் நபிக்கு மௌத்து வரும் பொழுது நீங்கள் அங்கே சாட்சிகளாக இருந்தீங்களா அப்படின்னு நபியை பார்த்து அல்லாஹ் கேட்டுட்டு சொல்கிறான். இது கால லிபனீஹி மா தஅபுதூன மின் பஅதி. யாக்கூப் நபி தன்னுடைய பிள்ளைகள் அப்படி மரணத்திற்கு முன்னாடி, மௌத்துக்கு முன்னாடி அப்படி சூழ்ந்து நிற்பாங்கல்ல, அந்த பிள்ளைங்களை பார்த்து கேட்டாங்களாம், என் அருமை மக்களே, நான் இறந்ததுக்கு பின்னாடி, என்னுடைய மௌத்துக்கு பின்னாடி நான் இருக்க மாட்டேன், நீங்கள் தான் இருப்பீங்க, யாரை வணங்குவீங்க, எதனை வணங்குவீர்கள் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த பிள்ளைங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹம் வாஹிதா. என் அருமை தந்தையே, உங்களுக்கு பின்னாடி, உங்களுடைய மரணத்திற்கு பின்னாடி நாங்கள் எதனை வணங்குவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்களே, நாங்கள் யாரை வணங்குவோம் தெரியுமா? எதை வணங்குவோம் தெரியுமா? உங்களுடைய மூதாதையர்களான இப்ராஹீம், இஸ்மாயில், இஸ்ஹாக் அவர்களுடைய ஒரே இறைவனான, உங்களுடைய ஒரே இறைவனான அந்த அல்லாஹ்வை தான் நாங்கள் வணங்குவோம். வ நஹ்னு லஹு முஸ்லிமூன், அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாகவே நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை நமக்கு ஒரு பாடமாக, இந்த சம்பவத்தை ஒரு பாடமாக நமக்கு கற்பித்து தரான். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம எவ்வளவோ நல்ல விஷயத்தை சொல்லுவோம், அதே சமயத்தில் ரப்பை பற்றி என்ன செய்யணும்? சொல்லணும். அல்லாஹ்வை பற்றி சொல்லணும்.
வெளி உலகத்தில் மற்ற மக்கள் சொல்கிறத விட நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்கிற அந்த கல்வி இருக்குது பாருங்க, அது கல்புக்குள்ளே ஆழமாக பதியுங்க. அதனால் இரவு தூங்கும் பொழுது, நேரங்கள் கிடைக்கும் பொழுது, ட்ராவல் பண்ணும் பொழுது நமது பிள்ளைகளுக்கு தேவையில்லாத கதைகளையெல்லாம் நம்ம சொல்லுவோம். தேவையான விஷயங்களை, இந்த உபதேசத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செய்யணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அழகான ஒரு உபதேசத்தை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இந்த உபதேசத்தை பதிவு பண்ணுறான். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நமது பிள்ளைகளுக்கு அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுடைய வல்லமையை பற்றி, அவனுடைய ஆற்றலை பற்றி நம்ம சொல்லி கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? அந்த மாதிரி கண்டிப்பாக செய்யணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இப்ராஹிம் நபியை பற்றி, யாக்கூப் நபியை பற்றி நம்ம பார்த்தோம்ல, அதே வரிசையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லுக்மான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லடியார் வாழ்ந்தாராம். அவங்க இறை தூதர் அப்படின்ட்டும் சில மனிதர்கள், சில உலமாக்கள், சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு ஏற்புடைய தகுந்த ஆதாரங்கள் இல்லை. ஆனால் ஆக மொத்தத்தில் அவர் ஒரு நல்லடியார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அப்படித்தான் சொல்கிறான். அவர் ஒரு நல்லடியார். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடைசி உம்மத்தாக இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு சொல்லி காமிக்கிறான். லுக்மான் சொல்லிட்டு ஒருத்தவங்க வாழ்ந்தாங்க. அவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட உபதேசத்தை செஞ்சாங்க தெரியுமா? அந்த உபதேசம் அந்த பிள்ளைகளுக்கு எப்படி பலன் கொடுத்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான். 31வது அத்தியாயம் 12வது வசனம். 31வது அத்தியாயம் 12வது வசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான். வலகத் ஆதைனா லுக்மானல் ஹிக்மா. லுக்மான் என்கிற அந்த நல்லடியாருக்கு நாம் ஹிக்மத், ஞானத்தை வழங்கினோம். ஞானத்தை வழங்கிட்டு அவர்கிட்ட நம்ம சொன்னோம், அனிஷ்குர் லில்லா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். சொல்லிட்டு வமை யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குர் லி நஃப்ஸி, யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறேன்னு சொல்லிட்டு நன்றி செலுத்துகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்குலாம் நன்றி தனக்குத்தானே நன்றி செலுத்திக் கொள்கிறார். ஒமன் கஃபர, நான் அல்லாஹ்வுக்குலாம் நன்றி செலுத்த மாட்டேன், அல்லாஹ்லாம் என்னுடைய இறைவன் இல்லை, கல்லையும் மண்ணையும் வணங்குவேன், அல்லது இறைவனே இல்லைன்னு சொல்லிட்டு நான் மறுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அல்லாஹ்வுக்கு ஏதாச்சும் நஷ்டமா? இந்த உலகம் முழுவதும் சேர்ந்து அல்லாஹ்வை வணங்கினாலும் அல்லாஹுடைய அந்தஸ்துல இருந்து ஒன்று கூட போகிறது கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒன்று சேர்ந்து இனிமேல் நாங்கள் அல்லாஹ்வை வணங்க போவதே கிடையாது அப்படின்னு சொன்னாலும் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தில் ஏதாச்சும் ஒன்று குறைய போகுதா? ஒன்றும் கிடையாது. ரப்பு சொல்கிறான், ஒமன் கஃபர, யார் அல்லாஹ்வை மறுக்கிறார்களோ, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தவில்லையோ, ஃபஇன்னல்லாஹ கனியுன் ஹமீத், நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் விட்டு தேவைகளற்றவன். யார் புகழ்ந்தாலும் புகழாவிட்டாலும் எல்லா விதமான புகழுக்கும் சொந்தக்காரன் யார் தான்? ரப்புல் ஆலமீன் தான். அப்படிப்பட்ட லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது பிள்ளைகளுக்கு சொல்றாங்க, வஇத் கால லுக்மானு லிப்னிஹி வஹுவ யஅதுஹு. அந்த லுக்மான் என்கிற அந்த நல்லடியார் தனது பிள்ளைகளுக்கு உபதேசம் செஞ்சாங்களா, யா புனைய, என் அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காத. எப்படி சொன்னாங்க? அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காத. இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம், அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தல் மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய உபதேசத்தில் இதுவும் ஒன்று. தொழுகையை பற்றி நம்ம சொல்கிறோம், நபியை பற்றி நம்ம சொல்கிறோம், இஸ்லாமிய வரலாறுகளை சொல்கிறோம். ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஷிர்க்கு சம்மந்தப்பட்டதையும் நம்ம சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இந்த ஷிர்க்கான இந்த விஷயம் என்னென்னா, நம்ம மக்களுக்கு மத்தியில் இபாதத்தை போல கலந்து விட்டது. ஷிர்க்கான விஷயம் இபாதத்தை போல கடந்து விட்டது. இன்னைக்கும் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் அப்படின்றதை விட பெருங்கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கூட்டம் என்ன நம்புகிறாங்கன்னா, அல்லாஹ்விற்கு என்ன ஆற்றல் இருக்கிறதோ அதே ஆற்றல் இறந்து போன சில நல்லடியார்களுக்கும் இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. இறந்து போனதுக்கு பின்னாடியும் ஒரு மனிதரால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு நலவை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. இறந்து போன ஒரு மனிதரால் உலகத்தில் வாழக்கூடிய மனிதருக்கு ஒரு கெட்டதை செய்ய முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. இது சாத்தியமா? ஒருத்தவர் இறந்து போயிட்டார், அவர் எவ்வளோ பெரிய நல்லடியாராக இருந்தாலும் அவர் இறந்து போயிட்டார்னா அவருக்கு இந்த துனியாவுக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குதா? அவரை அழைத்து எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அவரால் உதவி செய்ய முடியுமா?
இதை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்ம நம்புகிறோம். ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் கொண்ட ஒரு கூட்டம் என்ன நினைக்கிறாங்கன்னா, யாரோ ஒரு மனிதரை நல்லவராக அவர் நினைத்து கொள்கிறார், அல்லாஹ் அவர் நல்லவராகவே ஆக்கட்டும். அந்த நல்லடியார் மரணிச்சிட்டார் அப்படின்னா இந்த துனியாவுக்கும் அவருக்கு உண்டான தொடர்பு அருந்து போச்சு. அவரால் எந்த மனிதருக்கும் நன்மையை செய்ய முடியாது, எந்த மனிதருக்கும் தீங்கும் செய்ய முடியாது. இதுதானே இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. இதை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா, சொல்லிக் கொடுக்கக்கூடாதா? கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் ஷிருக்கு. ஒரு மனிதர் இறந்து போயிட்டா அந்த மனிதருக்கு ஒரு தெய்வீக ஆற்றல் கிடைச்சிரும். ஒரு நல்லடியார் இறந்து போயிட்டா அவர் இறந்து போனதுக்கு பின்னாடியும் கூட உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு நலவை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். உலகத்தில் வாழக்கூடியவங்க அவரை அழைத்தால் அந்த அழைப்புக்கு பதில் கொடுப்பார் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் ஷிருக்கில் ரொம்ப உச்சகட்டமானது. இப்படியும் சில மக்கள் அல்ல, பெருமக்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மாய வலையில் நம்முடைய பிள்ளைகள் போய் என்ன செஞ்சிடக்கூடாது, சீக்கிரக்கூடாது. அவங்களுக்கு நம்ம சொல்லணும் ஷிருக்கு அது மிகப்பெரிய ஒரு பாவம். ஷிருக்குனா என்ன, ஷிருக்கு என்னென்ன வகையில் இருக்குது, எந்த மாதிரி ஷிருக்கில் இருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும், இதையெல்லாம் என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னாங்களா, எப்பா ஷிருக்கில் மட்டும் விழுந்துடாதீங்கப்பா, அது மிகப்பெரிய ஒரு பாவம், அதன் பக்கம் நீங்கள் நெருங்கிறாதீங்க அப்படின்னு சொன்னாங்களா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த லுக்மான் செய்த அந்த உபதேசத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதி சமுதாயமாக இருக்கக்கூடிய, இறுதி வேதமாக இருக்கக்கூடிய இந்த அல் குர்ஆனில் பதிஞ்சு இந்த உலக மக்களுக்கு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இன்னும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சில உபதேசத்தை செஞ்சாங்க. அது ரொம்ப அற்புதமான உபதேசம். அது என்னென்ன உபதேசம் என்பதனை அடுத்தடுத்த வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அந்த உபதேசத்தை அப்படியே நம்ம தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். 25 நிமிஷம் நம்ம பயான் பேசியிருக்கிறோம். இதில் இருந்து நாம் பெறப்பட்ட பாடம் என்ன? இன்றைக்கி இந்த பயானில் உட்கார்ந்தேன், அல்ஹம்துலில்லாஹ் இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு 2 பேரை மட்டும், இனிமேல் என் வாழ்க்கையில் இதை கண்டிப்பாக நான் செய்யலான்னு நினச்சிருக்கிறேன், முடிவு எடுத்துருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்னென்ன நல்லா அட்வைஸ் பண்ணணும். நம்ம நல்லா அட்வைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். இனிமேல் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? நம்ம செய்யக்கூடிய அட்வைஸில் எதை சேர்த்துக்கிடுவீங்க? அவங்க சொன்ன அந்த உபதேசத்தையும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லலாம். இந்த டாமஞ்சரி கீமஞ்சரி இதெல்லாம் விட்டுட்டு, எப்போ அவங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமாப்பா, 10 யானையை சொல்லட்டி அடிப்பேன். இப்போ வரைக்கும் என் பிள்ளைங்கள்ட்ட கேட்டால் அப்படி தான் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா, 10 யானை வந்தாலும் அடி சொல்லட்டி அடிப்பார். யானை வர சவுண்டு கேட்டாவே நம்ம உள்ளே போயிடுவோம். இப்படியெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு கதையை சொல்கிறதுக்கு பதிலாக உண்மை சம்பவத்தை என்ன செய்யலாம், சொல்லலாம். அந்த பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே உள்ளத்தில் ஒரு உறுதியான ஒரு எண்ணங்கள் ஏற்படும். இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இனிமேல் அதை நீங்கள் செய்யுங்க. அப்படி செய்கிற காலமெல்லாம் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு நற்பலன் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்து அண்ணா நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய ஏக்கமே தெரியுது, எங்கெல்லாம் பார்க்குறீங்க, சைடில் என்னையை மட்டும் பார்க்க மாட்டிருக்கிறீங்க அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்கண்ணே, இன்றைக்கி கேட்ட இந்த பயானில் இருந்து நான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் இந்த விஷயத்தை நான் செய்யலான்னு நான் நினச்சிருக்கேன், முடிவு எடுத்துருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலான்னு நினச்சிருக்கீங்க? எப்படி அப்படிங்களா? அப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தை நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அதே மாதிரி நேற்றைய தினம் ஒரு சகோதரர் சொன்னார், ஒவ்வொரு நாளுடைய பயானுடைய முடிவிலையும் ஒரு சின்ன துவாக்களை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சஹருடைய நேரத்தில் துவா செய்யுங்கன்னு சொன்னீங்க, இஃப்தாருடைய நேரத்தில் துவா செய்யுங்கன்னு சொன்னீங்க. என்னமாச்சும் ஒரு துவா குரானில் சொல்லக்கூடிய அந்த துவாக்களை, ஏன்னா குரானில் சொல்லப்படக்கூடிய துவாக்கள், ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய துவாக்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். கொஞ்சம் வார்த்தைகள் இருக்கும், அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு துவாவை எங்களை கற்று தந்துட்டு அப்படி முடிச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக தான் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்னையில இருந்து ஒரு 9 நாட்கள் இந்த பயான் தொடர்ச்சியாக நம்முடைய பயான் இருக்கும். ஒரு 9 துவாவை மட்டும் மனப்பாடம் பண்ணிடுவோம். 10வது நாள் முடியும் பொழுது அந்த 9 துவாவையும் யார் அழகாக கோர்வையாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு பரிசு இன்ஷா அல்லாஹ். அது தனிப்பட்ட முறையில். இன்றைக்கி நம்ம என்ன துவா பார்க்க போகிறோம்னா 7வது அத்தியாயம் 23வது வசனம். எத்தனாவது அத்தியாயம்?
7வது அத்தியாயம் 23வது வசனம். இதை எல்லாரும் மனப்பாடம் பண்ணிடணும். இன்ஷா அல்லாஹ் நாளையிலேருந்து இன்னையிலேருந்து நம்ம ஓத ஆரம்பிச்சிடணும். இது என்ன துவானா, முதல்ல அந்த துவாவினுடைய பொருளை பார்த்துருவோம். அப்படின்னா தான் நமக்கு தேவையாக இருக்குதா இல்லையான்னு சொல்லி தெரியும். ரப்பனா வலம்னா அன்ஃபுசனா வயில்லம் தகுஃபிர்லனா வதரஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். எங்கள் இரட்சகனே, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செஞ்சிட்டோம். எங்களை நீ மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டமடைந்தவர்களில் ஒருவராக ஆகிவிடுவோம் அப்படின்னு தான் இதனுடைய பொருள். இதனுடைய பின்னணியை நான் சொல்லிடுறேன். இந்த துவாவை யார் கேட்டாங்கன்னா, ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க கேட்ட துவா. எதுக்காக வேண்டி துவா செஞ்சாங்கன்னு இந்த துவாவை கேட்டாங்கன்னா, ஒரு அல்லாஹுடைய கட்டளையை மீறிடுவாங்கல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலேருந்து வெளியில் ஏற்றிடுவான்ல, வெளியில் வந்ததுக்கு பின்னாடி இந்த துவாவை அல்லாஹ்வே கற்றுக் கொடுத்தான். நீங்கள் செஞ்ச அந்த தப்புக்கு அந்த பாவத்துக்கு இந்த துவாவை கேளுங்க. ரப்பனா எங்கள் இரட்சகனே, வலம்னா அன்ஃபுசனா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம். எங்களுக்கு நாங்களே அநியாயம் செஞ்சிட்டோன்னா என்னன்னு புரியுதா உங்களுக்கு? ஒரு விஷயம் பாவம் தெரியும், தெரிஞ்சே செஞ்சுருவோம் அதை. இதுதான் நமக்கு நாமே தீங்கு செய்கிறது. இது நம்ம வாழ்க்கையில் நிறைய நம்ம செய்வோம். தெரியாமல் செய்கிற பாவத்தை விட தெரிஞ்சு செய்யக்கூடிய பாவம் தான் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு ஏற்ற ஒரு துவா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செஞ்சிட்டோம், எங்களை நீ மன்னிக்காவிட்டால், அல்லாஹ் நம்முடைய மன்னிக்கலைன்னா நம்முடைய நிலைமை என்னங்க? ரொம்ப மோசமாயிரும்ல. அதைத்தான் இந்த வசனத்தில் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறேன். எத்தனாவது அத்தியாயம்? 7வது அத்தியாயம் 23வது வசனம். யாருக்கெல்லாம் இந்த துவா மனப்பாடமாக தெரியும்? உங்களுக்கு தெரியும்? மாஷா அல்லாஹ், அவருக்கு சொல்லி காமிங்க. ஆமீன். அல்லாஹ் அதை அப்படியே கபூலாக்கி தரட்டும் நமக்கு. ரப்பனா வலம்னா அன்ஃபுசனா வஇல்லம் தக்ஃபிர் லனா வதரஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். இந்த துவா தான். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவீங்களா? இந்த 9 நாளும் சொல்லப்படக்கூடிய இந்த துவாவை மட்டும் நீங்கள் கரெக்டாக பொருள் உணர்ந்து, சும்மா அப்படி அரபியை மட்டும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மனப்பாடம் பண்ணக்கூடாது. நீங்கள் துவா கேட்கும்போது நீங்கள் அரபியை கேட்காட்டாலும் பிரச்சனை இல்லை, தமிழில் கேளுங்க, உருதுல கேளுங்க. ரட்சகனே, எங்களுக்கு நான் அநியாயம் செஞ்சிட்டேன், என்னைய மன்னிச்சிரு ரப்பே. நீ என்னைய மன்னிக்கலைன்னா என் நிலமை அவ்வளோதான், ரொம்ப மோசமாக போயிடும், என்னைய மன்னிச்சிரு ரப்பே. இப்படி தமிழில் கூட கேட்டுங்க, உருதுல கூட கேட்டுக்குங்க. அரபியில் கேட்கணும்னு சொல்லிட்டு பொருள் தெரியாமல், என்ன கேட்குறோன்னு சொல்லிட்டு தெரியாமல் என்ன செஞ்சிடக்கூடாது, பிரார்த்தனையை கேட்டக்கூடாது. அந்த பிரார்த்தனைக்கு வேலிவே இல்லாமல் போயிடும். அப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை மனப்பாடம் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக. சரி, இன்ஷா அல்லாஹ் நாளிலேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு கேள்வியை நம்ம கேட்டுக்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.